அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் தான். ஓகேங்களா, ஸ்டடி பிளான் அண்டு எப்படி படிப்பது, அதாவது குரூப் 2 2A வந்து படிக்கிறவங்க நிறைய பேர் புதிதாக படிக்க வந்திருப்பீங்க. சரிங்களா, நிறைய பேர் இப்போ காலேஜ் படித்து முடிக்கிற ஸ்டேஜை படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. சிலர் வந்துட்டு இப்போ தான் ஒரு 6 months 1 year படிக்கிறவங்க இருப்பீங்க. ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் புதிதாக படிக்கிறவங்களாம் வந்து இருப்பீங்க. சரிங்களா, அவங்க வந்து எப்படி படிக்கலாம், அதே டயத்தில் அது அவங்களுக்கு மட்டும்தான் வீடியோ யூஸாக இருக்கும்னா, நம்ம ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருக்கோம் சார், 1 year 2 years படிச்சுட்டு இருக்கேன். எனக்கும் வந்து நானும் வந்து இந்த எக்ஸாம் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன், பட் எப்படி படிக்கிறேன்னு தெரில சார் அப்படின்றவங்களுக்காக ஒரு வீடியோ தான் இது. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த விதிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணலாம். ஏன் அப்படி சொல்லுன்னா, நான் 2 times சரிங்களா, இது வரைக்கும் 2 முறை வந்து குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் நான் கிளியர் பண்ணியிருக்கேன். சரிங்களா, சரி பார்க்கலாம். 2K அகாடமி நம்ம அகாடமியோட நேமு. எல்லோரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A நியூ ஆஸ்பிரண்ட்ஸ், அதாவது புதிதாக படிப்பவர்கள் எப்படி படிக்கலாம் அப்படின்ற மணிக்கு 17 days நண்பர்களே. சரிங்களா, 17 days, அதாவது கரெக்டாக 70 நாட்கள் இருக்குது. நமக்கு வந்து 70 நாட்கள் என்பது 70 நாட்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. 70 நாட்கள் கிட்டத்தட்ட 2 மாதம் 10 நாள் நம்ம கையில் வந்து இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த 70 நாட்கள் நம்ம முறையாக பயன்படுத்தினா கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம என்ன பண்ணலாம், ப்ரிலிம்ஸ் எளிமையாக கிளியர் பண்ணலாம். சார் 645 வேக்கண்ட் தான் சார் எடுக்கிறாங்க, இதுக்கு எங்கே சார் நம்ம போய் படிச்சுக்கிட்டு, அதாவது 645 வேக்கண்ட் தான் எடுக்கிறாங்க, இதில் படித்து பாஸ் ஆக முடியுமா, எப்படி படிக்கிறது, ஏது படிக்கிறது சார் அப்படின்னா கேட்குறீங்களா? 645 வேக்கண்ட் தான் போட்டிருக்காங்க. இந்த வேக்கண்ட் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு இன்னும் 3 மாதம் 2.5 மாதம் இருக்குது. ஏன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடியும், மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ஒரு 3 மாதம் டைம் கொடுப்பாங்க. அதாவது அடுத்த ரிசல்ட் வர ஒரு 2 மாதம் டைம் கொடுப்பாங்க, 5 மாதம் ஆயிரும். அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ஒரு 3 மாதம் டைம் கொடுப்பாங்க, அது ஒரு 8 மாதம் ஆயிரும். மெயின்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கு ரிசல்ட் ஒரு 2 மாதம் டைம் கொடுப்பாங்க, 2-3 மாதம் கூட ஆகும், அதுக்கு ஒரு 10 மாதம் ஆயிரும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராசஸுக்கு நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா இன்னிலேருந்து நான் சொல்லக்கூடிய கரெக்டாக 1 year என்பது ஆகும். சரிங்களா, இன்றைக்கி 645 வேக்கண்டாக இருக்குது. 1 yearக்கு அப்புறம் எத்தனை வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரில. நிறைய பேருக்கு வந்துட்டு ப்ரொமோஷன் போடலாம், நிறைய பேர் ரிட்டையர் ஆகலாம். சரிங்களா, ஏதாவது விதத்தில் நமக்கு வேக்கண்ட்டு கூடும். கண்டிப்பாக 2000 to என்னையை பொறுத்த வரைக்கும் 2000 இருந்து 3000 வேக்கண்ட் வரை வரும். பட் இப்போ உடனே வருமானா கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி கூட்டுவாங்க. சரிங்களா, கண்டிப்பாக 2000 to 3000 வேக்கண்ட் வரும். எல்லோரும் நம்பிக்கையாக படிக்க ஆரம்பிங்க. யாரும் நான் வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு படிக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. இப்போ குரூப் 4 எக்ஸாம் வந்து கொஞ்சம் கடினமாக கேட்டுட்டாங்க. கடினம் சொல்கிறத விட நம்ம எங்கேருந்து கேட்டாங்கன்னு தெரியல. அதுக்காக நம்ம வந்து போராட்டம் பண்ணலாம் நினச்சோம், டெலிகிராமில் ட்ரெண்ட் பண்ணோம், ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். பட் எல்லாமே வந்து ஓரளவுக்கு முடிஞ்சு. சரிங்களா, அதெல்லாம் முடிஞ்சு போராட்டம்லாம் பண்ணக்கூடாத மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கான தீர்வுகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும், அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. சரிங்களா, ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்தது படிக்க ஆரம்பிச்சோம். எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளும் வந்து படிக்க ஆரம்பிச்சிடும். அதே நினச்சிட்டும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த கொஸ்டின் கஷ்டமானதுனால எல்லா கொஸ்டினுமே அப்படி கேட்பாங்க அப்படிலாம் கிடையாது நம்மளே. கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி வந்து எப்பவுமே கேட்க மாட்டாங்க, இந்த முறை அப்படி கேட்டுட்டாங்க. சரிங்களா, இனிமேல் நம்ம படிக்கிறது நல்லா படிச்சுக்குருவோம். சரிங்களா, இது யாரும் கவலைப்பட வேண்டாம், கரெக்டாக படிப்போம். சரிங்களா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ புக் தமிழ், அதாவது ஜிஎஸ், அதாவது 6th to 12th நியூ தமிழ் புக் இருக்கணும். 6th to 12th நியூ ஜிஎஸ், அதாவது சோசியல் புக்ஸ் 6 to 12 சமூக அறிவியல் புக்கு, இது ரெண்டுமே மஸ்ட்டாக கையில் வேணும். அது போக என்ன புக் சார் வேணும், 6th to 12th ஓல்டு புக் தமிழ் புக்கு நமக்கு வேணும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி தமிழ் வந்து கொஞ்சம் கூட கேட்டாங்க. அப்படின்றப்ப நமக்கு வந்து 6th to 12th ஓல்டு புக்கும் நமக்கு சேர்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த புக்கும் உங்களுக்கு வேணும், கையில் வைத்துக்கொள்ளுங்கள் சார். ஃபுல்லாகவும் படிக்காம கிடையாது. அதே டயத்தில் சிலபஸ் வைஸ் படித்தா போதும். சரிங்களா நம்மளே, சிலபஸ் வைஸ் வந்து நீங்கள் படிங்க, அதுவே வந்து உங்களுக்கு போதும். சரிங்களா, அந்த புக்ஸ்லாம் கையில் இருந்தால் போதும் சார். அவுட் சோர்ஸு, எக்ஸ்ட்ரா மெட்டீரியல், எக்ஸ்ட்ரா பிடிஎஃப் ஏதாவது வேணுமா சார் கேட்டிங்கன்னா நான் கொடுக்குறேன். சரிங்களா, யாரும் வந்து இந்த புத்தகம் மட்டும் கையில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா மெட்டீரியலோ, பிடிஎஃப்ஸோ, கரண்ட் அஃபேர்ஸோ, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோ யாரும் பயப்படாதீங்க, யாரும் வந்து வெளியே தேடாதீங்க. பாலிட்டியோ அதுக்கான வீடியோ கிளாஸஸ் என்பது நம்மளுடைய அகாடமியில் ரெகுலராக ஒரு வீடியோ கிளாஸஸ் 1 or 2 வீடியோ கிளாஸ் எதுக்கு வரும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சோர்ஸ். இப்போ பாலிட்டியா, இப்போ முகவரியை நீங்கள் 10th 12th படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அவுட் சோர்ஸ் தான் படிக்கணுமா சார், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதற்கான அவுட் சோர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் என்ன பண்ணேன்னா நம்ம யூடியூப்பில் நான் உங்களுக்கு கிளாஸாக கண்டிப்பாக கொடுக்குறேன். சரிங்களா, அதனால் எக்ஸ்ட்ரா சோர்ஸை பற்றி யாரும் கவலைப்படாதீங்க. இந்த புக்ஸை மட்டும் கையில் வச்சுக்கோங்க. நான் வந்து எப்போ எப்படி வைக்கலாம், என்ன படிக்கலாம் டிப்ஸ் கொடுக்குறேன், அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 times நான் கிளியர் பண்ணிக்கிறனால சொல்கிறேன். சரிங்களா, ஸோ அடுத்து
பெர்ஃபெக்டாக ஒரு ஸ்டடி பிளான் வேணும் நம்மளே. நீங்கள் புதுசாக படித்தாலும் சரி, ஒரு 2-3 வருஷம் படித்தாலும் சரி, இத்தனை வருஷம் நம்ம இந்த தப்பை பண்ணிப்போம். பெர்ஃபெக்டாக ஒரு ஸ்டடி பிளான் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக எல்லாமே போடுவோம். பெர்ஃபெக்டாக ஒரு ஸ்டடி பிளான் போடுவோம். ஆனாலும் வந்து என்னென்னா அந்த ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ண மாட்டோம். ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ணுவோம், அப்படியே விட்டுருவோம். அடுத்த ஒரு ஸ்டடி பிளான் போடுவோம், அடுத்த 10 நாள் ஃபாலோ பண்ணுவோம், அப்படியே விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. பெர்ஃபெக்டாக ஒரு ஸ்டடி பிளான் போடுறோமா, ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணுறோமா, ஒரு 40 நாட்கள் ஒரு பிளான் போடுறீங்களா, அடுத்த 30 நாட்கள் அதை ரீகால் பண்ணுறீங்களா, அந்த மாதிரிக்கு நம்ம பிளான் போட்டு படிக்கணும். ஸோ ஸ்டடி பிளான் போட தெரில அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனி ஒன் டெஸ்ட் ப்ராக்டிஸ் சரிங்களா. அதாவது ஸ்டடி பிளான் போட்டாலும் சரி, ஸ்டடி பிளான் போடலாட்டியும் சரி, என்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம அகாடமியில் எப்பவுமே என்ன சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் ப்ராக்டிஸ் மஸ்ட்டுங்க. ஏதாவது ஒரு டெஸ்ட்டு வந்து நீங்கள் போட்டு ஆகணும். நீங்கள் ஃப்ரீ பேஜாக ஆகிடலாம், பெய்ட் பேஜ் ஆகிடலாம், எப்படி பார்த்தாலும் ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் என்பது ரொம்ப முக்கியம் நம்மளே. நீங்கள் ரெகுலராக ஸ்டடி பிளான் போட்டு உங்களால் ஃபாலோ பண்ண முடியல, இல்லை சார் நான் ஃபாலோ பண்ணுறேன், ஸ்டடி பிளான் கரெக்டாக தான் போகிறேன், ஆனாலும் நான் ஒரு என்ன சொல்கிறேன்னா, ஸ்டடி பிளான் போட்டாலும் சரி போடாட்டி சரி, ஒரு டெஸ்ட் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து அவங்க கூப்பிட்டு போவாங்க. என்ன இப்போ ஒரு வீக்லி டெஸ்ட் வைக்கலாம், 5 days ஒன்ஸ் டெஸ்ட் வைக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல டெஸ்ட் வச்சு உங்களை கரெக்டாக கூட்டு போவாங்க. அந்த மணிக்கு ஃபாலோ பண்ணி படித்தா நல்லது தான் சரிங்களா. பெய்ட் பேஜ்லாம் இப்போ நிறைய பேர் ஃப்ரீ பேஜும் போட்டுருவாங்க. உங்களுக்கு எது சோர்ஸோ அதை வந்து ஜாயின் பண்ணி படிங்க, நல்லது தான் சரிங்களா. இல்லாட்டி நீங்கள் இப்போ ஸ்டடி பிளான் நீங்களாக போட்டுக்கோங்க. பேஜ் வந்து நீங்கள் எப்படி வேணால் ஃபாலோ பண்ண உங்களுடைய கஷ்டம். ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நம்மளே, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அகாடமிலையுமே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, KB ஃபயர் பேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்ச் வந்து குரூப் 2 2Aக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்தோம் அப்படின்னா 25ஆம் தேதி, இன்றைக்கி வந்து 20ஆம் தேதி, இன்னொரு 5 நாட்களுக்கு அப்புறம் அந்த டேட்டு, அதாவது நம்முடைய பேட்ச் என்பது ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றி சிம்பிளாக சொல்லிட்டு நான் அடுத்த விஷயம் போகிறேன். 70 நாள் ஸ்டடி பிளானு, ஒரு 15-17 டெஸ்ட்டு இருக்கும் சரிங்களா. சிலபஸ் வைஸ் ஒரு 5 டெஸ்ட்டு, ஃபுல் மாடல் எக்ஸாம் ஒரு 5 எக்ஸாம் சொல்லி ஒரு 17 எக்ஸாம் வந்து இருக்கும். கொஸ்டின் ஆன்சர் கீ, PDF இதெல்லாம் வந்து ஒரு தனி வீடியோ போட்டுருக்கேன். ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். நம்மளுடைய பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு, தமிழுடைய PDF கொஷின்ஸு, மெட்டீரியல், மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து நான் கொடுத்துருவேன். ஸோ ஃபீஸ் நம்ம இதில் வந்து சொல்லிவிட்டு நான் அடுத்த சொல்கிறேன். பேட்ச் ஃபீஸ் வந்து 500 ரூபாய் தான் நண்பர்களே. கரெக்டாக ஒரு 500 ரூபி தான் நான் வச்சுருக்கேன் சரிங்களா. அது ரொம்ப ரொம்ப குறைவு. நீங்கள் வேணால் மற்ற அகாடமிஸ்லாம் எப்படி போகிறாங்கன்னு பாருங்கள். கண்டிப்பாக நம்மளுக்கு குறைவாக யாரும் போட்டுருக்க மாட்டாங்க. தமிழ், மேக்ஸ், GS சரிங்களா. வீடியோ கிளாஸஸோட நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்றப்ப 500 ரூபாய் வந்து ரொம்ப கம்மியான ஒரு ஃபீஸ் அமௌண்ட் தான் சரிங்களா, 2 மாதத்துக்கு. ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு ஃபோன்பே, இந்த நம்பருக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. என் நம்பர் இது வந்துட்டு 6369210307. இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக குரூப்பில் ஆட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட நம்ம குரூப் எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஜிபே நம்பர் பார்த்தோம்னா 93 451 99. இந்த 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர், மெயினாக வந்து இந்த ஃபோன்பே பண்ணுங்கள். முடியலையா அந்த ஜிபே நம்பர் ஃபாலோ பண்ணிவிட்டு அமௌண்ட் 500 ரூபாய் பே பண்ணிவிட்டு எனக்கு டெலகிராம் அந்த ஸ்க்ரீன்ஷாட் போட்டு, நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் போட்டு எனக்கு டெலகிராமுக்கு வந்து அனுப்பிச்சி விடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு குரூப்பில் வந்து ஆட் பண்ணி நான் போகிறேன். நம்ம குரூப் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கூட்டு போகிறோம். ஸோ வந்து ஜாயின் பண்ணி படிச்சிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ வந்து ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நம்ம டெஸ்ட் பேட்ச் எப்படி ஜாயின் பண்ணுறது வீடியோக்கெலாம் இது முன்னாடி போட்டிருக்கோம். அதை கூட நான் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெஸ்ட் பேட்ச் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ லிங்க் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ அடுத்து என்ன பண்ணணும் சார் அப்படிங்கன்னா, கன்சிஸ்டன்சியாக படிக்கணுங்க சரிங்களா. கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. அதாவது அதாவது எக்ஸாமுக்கு இன்னும் எத்தனை நாட்கள் இருக்குன்னா 20 நாட்கள் இருக்குது. நம்ம ரெகுலராக படிக்கணும். கன்சிஸ்டன்சினா ஒன்றுமே இல்லை. ரெகுலராக டெய்லியும் ஒரு 3 டைம் கிடையாது, ஒரு 4 to 7 hours கண்டினியூஸாக மேக்ஸு ப்ராக்டிஸு, நல்லா ப்ரீவியஸ் கொஸ்டின் மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணுங்கள். தமிழை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி படிக்கலாம் நிறைய டிப்ஸ் கொடுக்குறேன், வீடியோ கிளாஸஸ் கொடுக்குறேன். ஏன்னா இப்போ தமிழ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்காங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ், ஸ்கூல் புக்கு 6th to 10th சிலபஸ் வைஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸ்கூல் புக்ஸை நல்லா வந்து செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் ரீசனிங்ஸ் வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். போதும் சரிங்களா. தமிழை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழை வந்து நான் சிலபஸ் வைஸ் நம்ம படித்தா போதும் சரிங்களா. நான் ஃபிளிப் பண்ணி உங்களுக்கு வந்து தமிழ் வீடியோ கிளாஸஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றீங்க. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழுக்கு நிறைய கிளாஸஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து நமக்கு இருக்குது சரிங்களா. ஸோ கடைசி என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிவிஷன் பண்ணணும். நம்மளே படிச்சுக்கிட்டே போகக்கூடாது சரிங்களா. படிச்சிட்டோம் சரி, இந்த 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் படிக்கிறோம், நாளைக்கு 7ஆம் வகுப்பு படிக்கிறோம், நாளைக்கு 8ஆம் அப்படின்னா படிச்சுட்டே போகக்கூடாது. இப்போ 6ஆம் வகுப்பு படிக்கிறோம்னா 6ஆம் வகுப்பு ஒரு நாள் ரிவிஷன் பண்ணணும். 7ஆம் வகுப்பு படிக்கிறோம்னா அடுத்து 7ஆம் வகுப்பு ஒரு நாள் ரிவிஷன் பண்ணணும். அப்புறம் 6 to 7 2 சேர்த்து ஒரு நாள் ரிவிஷன் பண்ணணும் சரிங்களா. இந்த மாதிரி ரிவிஷன் பண்ணி படிக்கணும். இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு எக்ஸாம். அதனால் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நிறையா வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் சரிங்களா. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸும் கொஞ்சம் அவுட் சோர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அவுட் சோர்ஸ் தான் நான் கொடுக்குறேன், நம்ம பேட்சில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா. ஸோ CA வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் என்ன சார் படிக்கணும்னா நான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் போடணும். ஏன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்றப்ப கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி யாரும் பயப்பட வேணாம். நம்மளுடைய அகாடமியில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இனிமேல் கொடுக்க போகின்றோம் சரிங்களா. ஸோ நம்மளுடைய அகாடமியில் பேட்சில் ஜாயின் பண்ண லாஸ்ட் டேட் என்னன்னா 30ஆம் தேதி தான் சரிங்களா.
சரிங்களா. 5 5/8/25 சரிங்களா. அடுத்த மாதம் 5 வரை எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பயன் பண்ணி படிக்கலாம். 500 ரூபீ ஃபீஸு. நம்பர் வந்து நான் கொடுத்துருந்தேன், அதை வந்து கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா. ஃபைன் தான் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட் 25 தான் ஸ்டார்ட் ஆகுது. 5 லாஸ்ட் டேட்டு. நான் வேணால் இன்னோட உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் நம்முடைய ஃபீஸு. இதான் நம்ம நம்பரு சரிங்களா. ஜாயின் பண்ணி படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது சார் எப்படி சார் படிக்கலாம் இந்த மாதிரி டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான விடை வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ.